சொல்லிட்டு நம்ம ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா? ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, இது சவுண்ட் பேஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ என்கிட்ட வந்து என்ன இருக்குது, ஒரு டெசிபிள் மீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஸோ நீங்கள் எனக்கு சென்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க டீம் ஏன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ எனக்கு ரைட் சைடில் இருக்கிறவங்களாம் டீம் பின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, யார் அதிகமாக சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் அப்படின்னு சொல்லி வந்துருங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டாப். நீங்கள் போதும். ஓகே, லிசன், இங்கே பாருங்க. ஸோ நீங்கள் டீம் பி, இவங்க டீம் ஏ. ஓகே, யார் அதிகமாக சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? குட் ஈவினிங் சொல்லலாமா? குட் ஈவினிங்னு சத்தமாக, எவ்வளோ சத்தமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சத்தமாக சொல்லணும். ஓகே, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சவுண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சவுண்ட் மீட்டரில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? டீம் ஏ ரெடியா? ஓகே, ரெடி? 1 2 3. அவ்வளோதானா? ஓகே, உங்களோட சவுண்டு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 டெசிபல். ஸோ சவுண்டோட யூனிட் டெசிபல். ஸோ உங்களுடைய மேக்ஸிமம் சவுண்டு எவ்வளோ இருக்கு? 75 டெசிபல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் சான்ஸ் டு டீம் பி. ஓகேவா? ரெடி? 1 2 3. ஓகே, ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீம் டி எவ்வளோ சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க? ஸோ 79 டெசிபல். ஸோ யார் வேணும் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா? இது நீங்கள் 6 to 8 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சவுண்ட் அக்வாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் படிப்பீங்க. ஓகேவா? இதை பற்றி நிறைய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஃபியூச்சரில் சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நல்லா எலாபரேட்டாக பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போகலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகே, இப்போ என்ன நடந்தது, என்ன ஈவெண்ட் நடந்தது இப்போ? ஓகே, அந்த ராக்கெட்லாம் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன பிரின்சிபல் போகுது, எப்படி ஒர்க் ஆகுது? நியூட்டன்ஸோட தேர்ட் லா படி ஒர்க் ஆகுது. ஓகே, வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா? ஓகே, ஸோ அதுக்கு மீனிங் என்னப்பா? ஓகே, அதாவது எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் அது ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் நம்ம ராக்கெட்ல ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இந்த நியூட்டன் சொன்ன நியூட்டன்ஸ் தேர்ட்ல வந்து கரெக்டாக இல்லையா செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ரெடி? ஸோ என்கிட்ட என்ன இருக்கு, ஒரு கேனான் செட்டப் இருக்கா? ஓகே, ஸோ இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா நியூட்டன்ஸ் அவருடைய தேர்ட் லால கரெக்டாக சொல்லியிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். ஓகே ஓகே, ஸோ இதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஃபியூல். என்னது? ஒன் டைப் ஆஃப் ஃபியூல், ஐசோப்ரோபில் ஆல்கஹால்னு சொல்லுவோம். இதை என்ன பண்ண போறோம்னா இந்த கேனான்ல ஃபில் பண்ணிட்டு பிளாஸ்ட் பண்ண போறோம். ஸோ பிளாஸ்ட் பண்றப்போ நம்ம நியூட்டன்ஸோட தேர்ட் லாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ரெடி? நானே கேனான் பால் வச்சிருக்கேன். ஓகேவா? என்ன பண்றேன், நானே இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேனான் பால் வச்சு அந்த நியூட்டன் தேர்ட் லாவை என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ரெடியா? ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேனானோட ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணணும், நீங்க ஆக்ஷன் என்ன பண்ணணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ரெடியா? ரெடி? 1 2 3. என்ன நோட் பண்ணீங்க? பர்ஸ்ட் ஆனிச்சு. அப்புறம் இந்த கேனல் என்ன பண்ணுது, கொஞ்சம் பேக்ல போனுச்சு. பாத்தீங்களா? யாரால பாத்தீங்க? சோ லைட்டா விஜய் கொஞ்சம் பேக்ல போயிருக்கு. ஓகேவா? இதுவே வந்து கீழ ப்ராப்பரா இருந்துச்சுன்னா நல்லா ஃபாஸ்டா பேக் சைடுல போகும். ஓகேவா? சோ அந்த பால் மேல நம்ம என்ன ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோமா, எப்படி ஃபோர்ஸ் கொடுத்தோம், இதுல இருக்கக்கூடிய ஃபியூல்ஸ் மூலமா ஒரு பால் மேல ஒரு ஆக்ஷன், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆக்ஷனை கிரியேட் பண்ணோம். சோ அது ஒரு டைப் ஆஃப்
ஆக்ஷன். ஸோ அதுக்கு ஈக்குவலான ரியாக்ஷன் என்ன பண்ணணும்னா அந்த பால் இந்த கெனான் மேலே கொடுத்துருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இந்த கெனான் லைட்டாக பேக்வேர்டு மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதே சேம் பிரின்சிபல் படி தான் என்ன ஆகுது, அந்த ராக்கெட்ஸும் ஒர்க் ஆயிடும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னது இது? ஆணி. ஓகே இது நெயில் பெட்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இந்த நெயில் பெட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் மேலே ஏறி நிற்க போறோம். ஓகே பட் நமக்கு இன்னும் ஆகாது. ஓகேவா? இது எப்படி நீங்க படிக்கலாம், இது நார்மலா ப்ரெஷர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க புக்ல படிக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஓகேவா? என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க ஒரு பலூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல இருந்து என்ன பண்ணலாம், ப்ரெஷர் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா? இது நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் எடுத்துட்டு போயிட்டு நம்மளே மேலே என்ன ஆகாது சுத்தமாக கொடுத்தாதான் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஒரு வாலண்டியர் யாரோ ஒருத்தர் வாங்க பார்க்கலாம். ஒருத்தர் வாங்க ரிமூவ் பண்ணிட்டு சாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வரணும். சரி அழகர் என்ன பண்ணுவோம், பாய்ஸ் ஒருத்தர் கேர்ள்ஸ் ஒருத்தர் வாங்க. ஒருத்தர் போதும். ஓகேவா? நெயில் பெட் கீழே வச்சுட்டா யார் ஃபர்ஸ்ட் வரீங்க? ஐயோ ஓகே எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க சொல்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க சொல்லலாம் எப்படி இருக்கு, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க, எப்படி இருக்கு? அவ்வளவு வலிக்கல, எது மாதிரி இருக்கு, லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த நெயில்ஸ்லாம் ஷார்ப்பா தான் இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரோட வெயிட் அப்ராக்சிமேட்டா ஒரு 50 கிலோகிராம்னு வச்சுப்போம். 50 பட் 50 கிலோகிராம்னு வச்சுப்போம். கீழே அவர் ஃபுட் கீழே அதாவது காலுக்கு கீழே எவ்வளோ நெயில்ஸ் இருக்கும், ஒரு 50 நெயில்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அவருடைய வெயிட் 50 கிலோகிராம், கீழே ஒரு 50 நெயில்ஸ் இருக்கு. ஸோ அந்த 50 நெயில்ஸ் என்ன பண்ணுன்னா அவருடைய வெயிட்டை 50 கிலோகிராம ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா? ஈக்குவலாக ஷேர் பண்ணால் ஒரு நெயிலுக்கு எவ்வளோ கிலோகிராம் வெயிட் போகும், 1 கிலோகிராம் வெயிட் போகும். ஸோ அதனால தான் என்ன ஆகலைன்னா அந்த நெயில் அவருடைய காலில் என்ன ஆகலை, பெனிட்ரேட் ஆகல, அதாவது உள்ள போகல. ஓகேவா? ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் அதுக்கு மேலே நின்றுட்டு இருக்காரு. புரியுதா? ஸோ இது வந்து ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே ஒரு ஈவென்ட் முடிஞ்சு கிளாப் பண்ணலாம்.